இல்ல, நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. நம்ம 2 பேரும் லைஃபே போச்சுன்னு ஷாக் ஆயி பேசுனீங்கல்ல? அந்த மாதிரி தான் உங்க வைஃப் மகேஷ் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னப்ப ஷாக் ஆயி பேசுனீங்களா? இதுதான் நான் கேட்க வந்த கேள்வி. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. உங்க பொண்டாட்டியும் கலைக்கிறேன்னு சொல்லியிருந்தா இப்ப என்கிட்ட சொன்னீங்கல்ல, கழுத்தை நெரிச்ச கைய எடுத்த உடனே மூச்சு விட ஈஸியா இருக்குன்னு. அந்த மாதிரி தான் அவகிட்ட சொல்லிருப்பீங்களா? நான் யாரா? சொல்லு, நான் யாரு? நான் உனக்கு என்ன வேணும்? ஒரு பைத்தியத்தை கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையே என் மாமனாரும் மாமியாரும் நாசமாக்கிட்டாங்க. நீ கல்யாணம் ஆகலன்னு போய் சொல்லி என் வாழ்க்கைய நாசமாக்கிட்ட. அப்ப உனக்கு பணமும் காசும் தானே முக்கியம். காலம் பூரா உனக்கு நான் இப்படியே இருக்கணும். நீ கேக்குறப்பெல்லாம் நான் உனக்கு பணத்தை எடுத்து கொடுக்கணும். அதானே உன் நினைப்பு. என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னப்பவும் உன் முகம் போன போக்க பார்த்தேன். நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னப்பவும் உன் முகம் போன போக்க பார்த்தேன். இனி நான் உன்னை எப்படி நம்புறது? தெரிஞ்சு போச்சு, எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு உன் பொண்டாட்டி தான் முக்கியம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி நான் ஏமாற மாட்டேன். இப்ப சொல்றேன், கருவை நான் கலைக்க மாட்டேன். இது ஏன் குழந்தை? நம்ம 2 பேரோட பழக்கத்துக்கு சாட்சியே இந்த குழந்தை தான். இனி நான் மட்டும் தான் உனக்கு முக்கியமா இருக்கணும். என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு முதல் காரியம் என்ன பண்ணணும் தெரியுமா? உன் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணணும். திவ்யா, பேசாத. நான் பேசத மட்டும் கேளு, சொல்றத செய். மெடிக்கலா இது உன்னோட குழந்தைன்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். இதனால என்னென்ன விளைவுகள் வரும்னு யோசிச்சு பார். இங்க பார், இந்த நைட்டு முழுக்க உனக்கு டைம் தர. நல்லா யோசி. நான் வேணுமா இல்ல அவ வேணுமான்னு முடிவேடு. ஒரே வார்த்தையில தெளிவா சொல்லிடு. நாம சேர்ந்து இருக்கிறோமா இல்ல பிரிஞ்சு போறோமான்னு. நாம சேர்ந்து இருக்கணும்னா நிச்சயமா நீ அவளை டைவர்ஸ் பண்ணித்தான் ஆகணும். இங்க பார், அது வரைக்கும் நீ என் பேரை சொல்லி கூப்பிடறதுக்கு கூட உனக்கு உரிமை கிடையாது. மலர், வாங்கங்க, உட்காருங்க. சாப்பாடு நல்லா இருந்ததுங்களாங்க? என்ன மலர் ஃபுல் ஃபார்ம்ல இருக்க போல இருக்கே? இல்லங்க, ஒரு மரியாதைக்குங்க. மரியாதையா? எதுக்கு? ஆமாங்க, ஒரு பொண்டாட்டிங்க தன்னுடைய புருஷனுக்குங்க தர வேண்டிய மரியாதைங்க தரணும்லங்க. என்ன மலர், என்னாச்சு மலர் உனக்கு? வேணாம் மலர், படுக்கலாமா? நீங்க சொன்னாங்கங்க, நான் அதையும் செய்வேங்க. ஏய், என்னாச்சு மலர், என்னாச்சு உனக்கு? உங்க மேல மரியாதைங்க. என் மேல மரியாதையா? எதுக்கு? இங்க பாருங்க, அத்தை மாமாவை எப்படி கூப்பிடுறாங்க? பேர் சொல்லியா கூப்பிடுறாங்க? வாங்க போங்கன்னு தானே கூப்பிடுறாங்க. இனிமே நானும் உங்களை அப்படிதான் கூப்பிடுவேன். இங்க பாரு மலர், அம்மா ஆரம்பத்துல இருந்தே அப்பா வாங்க போங்கன்னு மரியாதை கொடுத்து தான் பழகிருக்காங்க. இப்ப போய் திடீர்னு வாடா சொக்கு நான் கூப்பிட முடியும்? நீ எப்போ என்னை கோபின்னு தானே கூப்பிடுவ? அப்படியே கூப்பிடுறியா நீ? இல்லங்க, அத்தை காலையில இனிமே கோபிய கோபி கோபின்னு பேர் சொல்லி கூப்பிட கூடாது, வாங்க போங்கன்னா கூப்பிடணும்னு சொன்னாங்கங்க. என்ன மலர் சொல்ற? ஆமாங்க, அவங்க பேச்ச கேட்கணும்லங்க. அவங்க பேச்ச கேட்டுதான் ஆகணும். ஆனா அதுக்காக இதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல மலர். எனக்கு என்னமோ அம்மா சீரியஸ் சொன்னாங்களா? இல்லங்க, அவங்க இயல்பாதான் சொன்னாங்க. இருந்தாலும் பெரியவங்க சொல்றாங்கல்ல, அதை கேட்டுக்கணும்ல.
இதெல்லாம் கேட்கணுங்கிற அவசியமே இல்ல. உனக்கு என்ன எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே எப்பவும் போல கூப்பிடு. கோபின்னு கூப்பிடு. இல்லங்க, இனிமே நான் இப்படிதான் கூப்பிடுவேன். மலர், நீ சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அம்மா எதுவும் கண்டிஷனா பேசுனாங்களா? கண்டிஷனாலாம் எதுவும் பேசலங்க. பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. அவங்க எதிர்பார்ப்பும் நியாயம் தானே. இங்க பார், இதெல்லாம் நியாயமே கிடையாது. உனக்கு என்ன எப்படி கூப்பிடணும்னு தோணுது? எனக்கா? டேய் கோபி, என்னடா இதெல்லாம் ஒரு கேள்வியா? என்னடா திரு திருன்னு முழிக்கிற? ஏன்டா இப்படிலாம் பேசுற? இப்படி ஆசையா கூப்பிடணும் தான் ஆசையா இருக்கு. சூப்பர் மலர், காதுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. இப்படி நீ என்ன கூப்பிடலாம். இப்படி நம்ம தனியா இருக்கும்போது இப்படி நீ கூப்பிட்டுக்க. அம்மா அப்பா இருக்கும்போது நீ எப்பவும் என்ன கோபினா கூப்பிடு. அதெல்லாம் முடியாது. இனிமே நான் உங்களை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன். ஓஹோ, அப்ப நீங்க 100க்கு 100% பெரியவங்க சொல்றதான் கேப்பீங்க, அப்படித்தானே? கண்டிப்பா. இதெல்லாம் இப்படி கரெக்டா நீங்க பேசுறீங்கல்ல. அவங்க தானே சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியா பெத்து கொடுன்னு சொல்றாங்க. அதை மட்டும் ஏன் நீ யோசிக்க மாட்டீங்கிற? எங்க எங்க இருந்து எங்க வரீங்க? என்ன டப்புன்னு இறங்கிட்ட? நம்ம குடும்பத்துல உள்ள எல்லா பிரச்சனையும். மலர், போதும் மலர். அது எப்ப தீரும்? நம்ம எப்ப இதெல்லாம் சரிப்படாது, வேணாம். இல்லங்க, இந்த சூழ்நிலையில எப்படிங்க அதெல்லாம் யோசிக்க முடியும்? ஒரு விஷயம் சொல்றேங்க, என் தங்கச்சி விஷயத்துல தான் நம்ம தோத்துட்டோம். ஆனா பரமு விஷயத்துல நம்ம தோக்க கூடாது. பரமுவை காப்பாத்தணும். பரமு விஷயத்துல கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணுங்க. உங்க முழு கவனத்தையும் அதுல செலுத்துங்க. I love you. இதை நீங்க லவ் பண்ணும்போது சொல்லவே இல்லைல்ல? இப்ப சொல்றதான் கரெக்ட் மலர். நீ ஏன் ஃபேமிலி எங்க வீட்டு ஆளுங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்ச பத்தியா? இங்கதான் லவ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த லவ் தான் அப்படியே பேசி பேசி பக்கத்துல வந்து. போதும் ப்ளீஸ், இதோட நிறுத்திக்கங்க. வாங்க போய் படுக்கலாமா? வாங்க போங்க. அண்ணே, என்ன ஜோசியர், என்ன நடந்துச்சு? எல்லாமே போன்ல சொன்னேனே. வர வர இந்த காம்பவுண்ட்ல குடியிருக்கவே எனக்கு உயிர் பயமா இருக்குனே. அப்படி என்னனே பாவம் பண்ணே? உங்க பொண்ணுக்கு நல்ல இடமா தேடி பிடிச்சு அமைச்சு கொடுத்தேன். அது ஏன் தப்பானே? அதுக்கு ஆளாளுக்கு என்ன பேச்சு தாங்க முடியலனே. வா வா, இன்னைக்கு அண்ணே வா. யாரது? யார் ஜோசியர் மிரட்டுறீங்க? யாரு? யார் இவர் அடிப்பேன்னு சொன்னது? அடிக்க அடிக்க பாப்பா, அடிக்க. இல்ல நான் போன பிறகு அடிக்கிறீங்களா பாக்குறேன். அண்ணே, நீங்க வாட்டுக்கு ஏத்தி விட போயிடாது என்ன. இருங்க, பேசுங்க. இப்ப திட்டுங்க பாக்குறேன், திட்டுங்க. இது பாரு, எதுக்காக அவங்ககிட்ட சண்டை பிடிச்சோன்னு காரணம் தெரியுமா உனக்கு? தெரியும். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு, நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. அந்த வயிற்றுச்சல் தானே. நல்ல இடமா? இந்த கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க கொண்டு வந்தது நல்ல இடமாடா. ஓஹோ, அப்ப நீங்க ரொம்ப நல்ல எண்ணம் கொண்டு வரோம். என் குடும்ப விஷயத்துல தலையிட நீ யாரு? பரமு என் பொண்ணு. ஓஹோ, அந்த நினைப்பு வேற இருக்கு உங்களுக்கு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. ஜோசியர் விஷயத்திலோ இல்ல என் குடும்ப விஷயத்துல யாராவது தலையிட்டீங்க வச்சுக்கங்க. நானும் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. பரமு வாழ்க்கை தப்பா போறத பாத்துக்கிட்டு என்னாலையும் சும்மா இருக்க முடியாது. எப்படி எப்படி? அப்பா நல்ல இடமா நல்ல மாப்பிளையா பார்த்தது தப்பா? பரமுவை 2ஆம் தாரமா கொடுக்கறது தான் தப்பு. அப்போ ஆடு வச்சு வேவு பார்த்துக்கிட்டு இருக்க. நீ இன்னும் ஓயலையா? நான் ஆள் வச்சு வேவு பாக்குறேனோ பாக்கலையோ, 2ஆம் தாரமா ஒரு சின்ன பொண்ணு எப்படிடா? ஏன் உன் மகன் இன்னொருத்தனை கட்டினவளை இழுத்துட்டு வந்திருக்கானே, அப்ப இது உனக்கு தோணலையா? ஏய், அது வேற இது வேற. எது வேற? எது வேற? இந்த பாருங்க, என் பொண்ண 2ஆம் தாரமா இல்ல 7ஆம் தாரமா கூட கட்டி அதை நான் விட மாட்டேங்கிறேன். ஐயோ, உன் அனுமதி கேட்டனா என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தா நாள் குறிச்சேன். இந்த பாரு, உன் அகம்பாவத்தை என்கிட்ட காட்டாத. நான் சொன்ன தேதிக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும், நான் பார்த்த மாப்பிள்ளையோட. ஏய், நீ சொன்ன இந்த கல்யாணம் தான் நடக்காது. பரமுக்கும் ரமேஷ்க்கும் சொன்ன தேதியில கல்யாணம் நடக்கும். என்ன சவால் விடுறியா? இந்த மயிலு தோப்பான் தோத்துக்கிட்டே இருப்பான்னு மணப்பால் குடிச்சுக்கிட்டு இருக்கியா? இப்ப சொல்ற ஞாபகம் வச்சுக்க, என் பரமுவுக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடக்கும். ஒன்னால முடிஞ்சதை பார்த்து பார்க்கத்தான் போறேன் பரமு ரமேஷ் கல்யாணத்தை. பார்க்கலாம். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது கோபி. பரமுவை காப்பாத்தணும்பா. பரமுக்கும் ரமேஷ்க்கும் கல்யாணம் நடக்கணும், அது உன் பொறுப்பு.
சவால் விடுறாண்டி, அந்த சொக்கு சவால் விடுறாண்டி. நீ நினைச்சதெல்லாம் நடக்காது, பாக்குறேன். என்ன ஆவும் அப்படி இப்படிங்கிறாண்டி அவன். சும்மா விட்டீங்க, காதோட சேர்த்து 4 இழுப்பு இழுக்க வேண்டியதானே. இங்க ஒரு நல்ல காரியம் நடந்தா எப்படிதான் அங்க புகையுமா? எருவட்டு பயிலுங்க எல்லா காரியத்தையும் கெடுக்க வர்றாங்க. அப்பா நான் எதுவும் சொல்லலப்பா. பரமு, நீ எதுவும் சொல்ல மாட்டமா? நீ எதுவும் சொல்ல மாட்ட. அவனுங்க ஆள் வச்சு வேவு பாக்குறானுங்க அவனுங்க. அதனாலதான் எல்லா விவரமும் அவங்களுக்கு தெரிய வருது. பாரு, உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா பொறுக்கலையே அவங்களுக்கு. அட விடுங்க, அந்த கேடு கட்ட குடும்பம் சொல்லி இங்க கேக்குற நிலைமையில யாரும் இல்லங்க. எல்லாத்துக்கும் மேல மாப்பிள்ளை தம்பி குணம் தெரியாம அலையுறாங்க. அவர் வந்தா இவங்க பொழப்பே நாரி போயிருங்க. இருக்குங்க, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. பேசாம மாப்பிள்ளைக்கு போட போடுங்க. அவர் வந்து உதைக்கட்டும். விட்ரி, நான் ஒன்னும் இழைச்சவன் இல்லடி அவனுக்கு. நான் பாத்துக்கிறேன்டி, நான் பாத்துக்கிறேன். ஆண்டவா, எல்லாமே நல்லபடியா முடியும்னு நினைச்சேன். மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்களா? அண்ணன் தம்பின்னு கூட பிறந்ததெல்லாம் நம்மள ஒரேடியா அழிக்கத்தான் போல. ஆக மாட்டாதவனுங்க, ஆக மாட்டாதவனுங்க. தெய்வனே, என்னடி இந்த பெரியவரை சுந்தரமகாலுக்கு எங்கடி வர்றாரு இவரு? எல்லாம் அந்த சொக்கு சொல்லி அனுப்பிச்சிருப்பான். போங்க, என் தம்பிக்கு புத்தி சொல்லுங்கன்னு மண்டி போட்டு சொல்லி அனுப்பிச்சிருப்பான் இவர்கிட்ட. நீ ஒண்ணு செய், நான் காலையிலே வெளியே கிளம்பிட்டு நைட்டு தான் வருவேன் சொல்லிட்டு அவட்ட. போடி, சீக்கிரம் போடி. சரிங்க ஐயா, வாங்க. மயில் இருக்கானா? வெளியில போயிருக்காங்க ஐயா. எப்போ வருவான்? எப்படி ராத்திரி ஆயிருங்க? சரி, நான் வந்தேன்னு சொல்லுமா. நான் சரி. அப்புறம் வந்து பாக்குறேன். வணக்கம் ஐயா. யாரு? புஷ்பா பையனா? ஆமாங்க ஐயா. மாமாவை பார்க்க வந்தியோ? ஆமா. அவர் இல்லையாமே, ராத்திரி தான் வருவாராம். சரி, நான் புறப்படுறேன். சரிங்க. மாமா வெளியே போயிட்டாரு. அப்ப அத்தையும் வெளியே போயிடுச்சுன்னா பரம தனியா தான் இருக்கேன். ஈஸியா பாத்துடலாம். என்னங்க, கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். பரமோ, பரமோ, என்ன குடத்துல தண்ணி கொண்டு வைக்கிறீங்க? பாரு, எவ்வளவு தூசு இருக்கு பாரு. என்ன பரமு இது? போற இடத்துல இப்படிதான் வேலை செய்வா நீங்க? புள்ளை எப்படிதான் வளர்ப்பீங்களான்னு என்னையில திட்டுவாங்க அவங்க. பொம்பளை புள்ளையா, பொம்பளை புள்ள. முழுக்க தூசா இருக்கு. என்ன வீட வச்சுக்கிறீங்க? முதல்ல சுத்தம் பண்ணி எல்லாத்தையும்.
இன்னும் சுத்தம் பண்ணி என்ன பாக்குற? போ விளக்கு மாத்த எடுத்து வந்து மொத்தமா சுத்தம் பண்ணு போ. பரமோ அப்பா வா 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 சுறுசுறுப்பா இரு. சீக்கிரம் சுத்தம் பண்ணு. இந்த பாரு, துண்டு எடுமா. பரமோ பள்ளிப்பா. பள்ளியா? அதுக்கா இந்த கத்து? சப்புன்னு அடிச்சா பள்ளி மாதிரியே போய் ஒட்டிப்பேன். துண்ட கொண்டா. சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். கதவு சாத்திக்க. நேற்று கூட பேப்பர்ல பார்த்தேன், பட்ட பகலையானோ திருட்டு போய் வீட்டுக்குள்ள பூந்துட்டானோ. நாம தான் ஜாகிரதையா இருக்கணும். என்ன சம்பந்தம் இப்படி வந்திருக்க? ஏய் சும்மா இரு, சத்தம் போடாத. நானே இப்பதான் ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். நீ சத்தம் போட்டு போனவன் அப்பனை கூப்பிட்டுருவ போலயே. நீ முத கிளம்ப சம்பந்தம். அப்பா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆமா, ஏற்படுது. இப்ப அதான் முக்கியம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். என்ன சொல்ற? சுத்தி வளைக்கலாம் நேரம் இல்ல. ரமேஷை கல்யாணம் பண்ண உனக்கு விருப்பமா இல்லையா? உனக்கு விருப்பமா இல்லையா அதை சொல்லு. நீ மட்டும் ரமேஷை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாருன்னு சொல்லு. சொக்கு மாமா கோயில் மச்சானு ரெடியா இருக்காங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. அவங்க அனுப்பிச்சு தான் நான் அங்க வந்திருக்கேன். அது எப்படி சம்பந்தம்? அப்பா இருக்கும்போது கடைசி வரை உங்க அப்பாவுக்கு மகளா இருக்கதான் நீ விரும்புறியா? அந்த கேடி பைய குமார் தலையில உன்னை கட்டி வச்சு அவனுக்கு மாமனார் ஆகிறதா அவர் துடிக்கிறாரு. பரவாயில்லையா? அது இல்ல சம்பந்தம். இங்க பாரு, இந்த அப்பா சுப்பாலாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீ ரமேஷ் கல்யாணம் பண்றதுக்கு ஓகேவா இல்லையா? ஏய், நீ என்ன புது பொண்ணா? நீ தலைய குனி இருக்கிற நேரம் இல்ல. நீ ரமேஷை கல்யாணம் பண்ணிக்கிற ஓகேவா இல்லையாங்கிறத சொல்லு. நான் ரமேஷை கட்டிக்கிறேன். என்ன சொல்ற? கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு சாகுறதா இருந்தாலும் நான் அவர் கூட தான் வாழணும். இது போதும். நீ இந்த விஷயத்தை பத்தி எதுவும் கண்டுக்கிறாத. நான் இப்ப கிளம்புறேன். அப்புறம் உன்னை நம்பிதான் கோயில் மச்சானும் சொக்கு மாமாவும் களத்துல இறங்குறாங்க. அப்புறம் நீ வந்து உங்க அப்பா அம்மான்னு சொல்லிக்கிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை ஆயிரும். எல்லா பிரச்சனையும் வெடிச்சு புது பிரச்சனை உண்டாயிரும். நீ இப்பயே சொல்லிரு, உங்க அப்பா அம்மா தான் முக்கியம்னா நீ ஓப்பனா உடைச்சு பேசிரு. என்ன சொல்ற? நான் ரமேஷை தான் கட்டுவேன்னு கோபி என்கிட்டயே பெரியப்பா கிட்டே சொல்லிடு. இந்த உறுதியை நான் நம்புறேன். இங்க எது நடந்தாலும் நீ கண்டுக்கிறாத. ஏன் உனக்கும் குமாருக்கும் கல்யாண மேடை வர கூட போலாம். ஆனா தாலி கட்டுறது ரமேஷா தான் இருக்கும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம். நீ உறுதியாரு. சரியா? நான் வரட்டா?